அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் சைக்கிளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று பதிவாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளானது அமலுக்கு வர இருக்கின்றது. இது குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அதே போல் பேராசிரியர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதில் பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டு இருக்கின்றது. கடந்த மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையானது மாணவிக்கு நிகழ்ந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளானது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் சைக்கிளில் மட்டுமே செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வகுப்பு நேரங்கள், விடுதி நேரங்கள், அதே போன்று கேண்டீனோட நேரங்கள் எதிலும் எந்த மாற்றமும் இல்லை எனவும் மாணவர்கள் கல்லூரியினுடைய வளாகத்திற்கு வரும்போது அடையாள அட்டையை கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தெருவிளக்குகள் அனைத்துமே ஒளிரும்படி தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏதேனும் ஒளிராமல் இருந்தால் மாணவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்தால் அதன்படி அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று கட்டுமான தொழிலாளர்கள் எந்த சூழ்நிலையிலும் வேலை நேரத்திற்கு பிறகும் வளாகத்தில் தங்குவக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளே ஏதேனும் வேலை செய்தால் அவர்கள் உடனடியாக வேலை முடிந்து வெளியே செல்ல வேண்டும் என அவர்களுக்கு கட்டுப்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்ளே வரக்கூடிய இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற உணவுப் பொருட்களுக்கும் உள்ளே கல்லூரியினுடைய வளாகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது நாளை முதல் அமலுக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் அனைத்து பகுதிகளிலுமே பொருத்தப்பட்டிருக்கின்றது. மற்ற பகுதிகளிலும் தேவையான பகுதிகளிலுமே கூடுதலாக தற்போது சிசிடிவி கேமராக்களும் அதே போன்று மின் விளக்குகளும் பொருத்தப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பானது அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று மாணவர்களுடைய பாதுகாப்பிற்காக காவலன் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறும் அனைத்து மாணவிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அது போன்று அதற்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் ஐடி கார்டை கொண்டு வரவில்லை என்றால் அவர்களுடைய பெயர், பதிவு எண் மற்றும் செல்போன் எண் ஆகியவற்றை பாதுகாப்பு பணியாளர்கள் பராமரிக்கப்பட்டு அந்த பதிவேட்டுல எழுதிய பின்னர் மட்டுமே மாணவர்கள் கல்லூரியினுடைய அந்த வளாகத்துக்கு உள்ளேயும் அதே போன்று வளாகத்தை விட்டும் வெளியே வருவதற்கான அனுமதியானது வழங்கப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய அந்த சுகாதார மையம் என்பது 24 மணி நேரமே செயல்படுவதையும் மாணவர்களின் குறைகள் மற்றும் அவசர நிலைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் திறன்களையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வெளி நபர்கள் வளாகத்தில் உள்ளே நடைப்பயிற்சியோ அல்லது வேறு கல்விசார நோக்கங்களுக்கோ உள்ளே வரக்கூடாது. அதை அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த போஸ்ட் செயலி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக செயல்படுகிறதா என்பது குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பேராசிரியர்கள் கொண்டு வழக்கமான மாதாந்திர சந்திப்புகளையும் மாணவிகளுக்கு வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமே பாலியல் சம்பந்தமான அந்த வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்ச்சியாக தினசரியும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதை அனைத்துமே நாளை முதல் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது அனைத்தையுமே கண்காணிக்க வேண்டும் எனவும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக வளாகத்திற்குள்ளே இந்த வெளியாட்களும் அதே போன்று வாகனங்களை நிறுத்துவதை தடுக்கவும் அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் என்றால் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசில் புகார் செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்க கூறப்பட்டு இருக்கின்றது. வெளியாட்கள் யாரும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்கு உள்ளே வாகனங்களை நிறுத்தக்கூடாது எனவும் தற்போது அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உள்ளூர் ரோந்துக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். தினசரி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளூர் ரோந்துக்கும் ஏற்பாடானது காலை, மாலை என இரவு நேரங்கள் என அனைத்து நேரங்களிலுமே ரோந்து பணியில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கட்டுமான தொழிலாளர்கள் எந்த சூழ்நிலையிலும் உள்ளே இருக்கக்கூடாது, இரவு நேரங்கள்ல தங்கக்கூடாது, மாலை 5 மணிக்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடாது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கின்றனர். அதே போன்று ஹெச்ஓடிகளுக்கும் பல்வேறு விளக்கங்களானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆய்வகங்கள்ல மாணவர்கள் சரியான நேரத்தை பின்பற்ற வேண்டும், இடையில் செல்லக்கூடாது, முழுவதும் ஆய்வகங்களில் இருக்கக்கூடிய முழுவது நேரமுமே
அங்கே மாணவர்கள் இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கானது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அனைத்து வகுப்புகளுமே கால அட்டவணையின்படியே அந்தந்த பேராசிரியர்களால் நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு பேராசிரியர் வராமல் இருந்தாலும் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் பாடம் இருக்கும் பட்சத்தில் முறையாக அனுமதி பெற்று அதன் பின்னரே பாடம் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நாளை முதல் நடைமுறைக்கு வருகின்றது. நந்தா, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு.